குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டோகேடோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோட மெயினான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம ஆட்டோகேடை வீட்டிலேருந்தே லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களோட டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆட்டோகேட் கோர்ஸை வித்தின் 12 டேஸ்க்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் மெயினான அப்ஜெக்டிவ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிசைன்னா என்ன, ட்ராயிங்னா என்ன, டிராஃப்டிங்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன டைப் ஆஃப் வியூஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2D 3D ஐசோமெட்ரிக் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பேப்பர் சைஸஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆட்டோகேட் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாட் இஸ் டிசைன். ஸோ டிசைன்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது டிசைன் அப்படிங்கிறது ஒரு நியூ ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டில் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது. ஸோ எதுக்காக புதுசாக ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஆன்சியன்ட் பீரியட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா வீல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்வென்ஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்கிற சைக்கிள்ஸ், பைக், அதர் ஆட்டோமொபைல், ரோட் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இதில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ், நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டு கிரியேட் ஏ நியூ ப்ராடக்ட் அப்படிங்கிறது வீல் தான் இதுக்கான ஃபஸ்ட்டு பேஸ். ஸோ நியூவான ப்ராடக்ட் இது வரைக்கும் யாருமே அந்த வீல் பார்த்தது கிடையாது. ஸோ அப்போ தான் நியூவாக ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறாங்க. அதில் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி மாட்டு வண்டியாக இருக்கட்டும், அதுக்கடுத்தது சைக்கிளாக இருக்கட்டும், அதுக்கடுத்தது பைக்காக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி இதை தான் கொண்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ளஸ் நம்மளோட யூட்டிலைஸ் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாடிஃபிகேஷன்ஸ் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட கம்ஃபர்டபுள் ப்ளஸ் நம்மளோட நீட் இந்த இதுக்காக. அனதர் சைட் பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட்டுக்காக பண்ணுவாங்க. ஸோ காஸ்ட்டுக்காகனா, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம மாடிஃபை பண்ணோன்னா இந்த இடத்துல நமக்கு இவ்வளோ காஸ்ட்டு சேவிங் ஆகும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே இது பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த டிசைனோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே எம்பத்தைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்தது அந்த இது டிஃபைன் பண்ணுவாங்க டீமுக்குள்ளே. ஸோ டிஃபைன் பண்ணதை ஐடியேட் பண்ணுவாங்க பிரெயின் ஸ்டார்மிங் மூலயமா. ஸோ ஐடியேட் பண்ணதை ப்ரோட்டோடைப்பாக கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ப்ரோட்டோடைப்பை கொண்டு வந்ததை லைவ் டெஸ்ட் பண்ணுவாங்க. டியர் டவுன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த ப்ராடக்டை பொறுத்து டெஸ்ட்டு வேரி ஆகும். இப்போ ஒரு அது பவுடர் கோட்டட் வித் ஃபீல்டு அசம்பிளி பாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை சால்ட் ஸ்ப்ரே டெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒரு பிரேக்கிங் எலமெண்ட் இல்லைனா ஒரு என்ஜினாக இருக்கட்டும் அப்படின்னா அது டியர் டவுன் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மெட்டீரியல் கன்ஸ்டியூஷன் செக் பண்ணணும் அப்படின்னா செம்மில் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சிஸ்டம் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணிவிட்டு ஐடியேட் பண்ணிவிட்டு ப்ரோட்டோடைப்பை கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ப்ரோட்டோடைப்பை லைவாக டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஓல்டு மெத்தட். ஸோ இப்போ இருக்கிற மெத்தட் என்ன அப்படின்னா, ஃபுல்லாகவே சிஸ்டமேட்டிக்காக அனலைஸ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, ஆன்சிஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக அனலைஸ் பண்ணுறது. ஸோ ஆட்டோகேட் அப்படிங்கிறது டிசைன் அண்ட் டிராஃப்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாடலிங் ஆர் டிசைனிங் சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா சாலிட் ஒர்க்ஸ், ப்ரோஇ, கிரியோ, கேட்டையா. ஸோ இதெல்லாம் மாடலிங் சாஃப்ட்வேர். இதே அனலைசிங் சாஃப்ட்வேரில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சிஸ்லாம் அனலைசிங் சாஃப்ட்வேர். ஸோ நெக்ஸ்ட் ட்ராயிங்னா என்ன, டிராஃப்டிங்னா என்ன. ஸோ ஆட்டோகேடுங்கிறது ட்ராயிங் அண்ட் டிராஃப்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொன்னேன். ஸோ ட்ராயிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஸோ எதுக்காக அப்படின்னா கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ அதுதான் ட்ராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவுட்லைன் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை. ஸோ டிராஃப்டிங் அப்படிங்கிறது நம்ம அவுட்லைன் போட்டிருக்கிறதுக்கு நம்ம இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் அதனுடைய கட் செக்ஷனெல்லாம் போட்டு
அதுக்கு டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு டிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் வியூஸ் இன் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் எத்தனை டைப் ஆஃப் வியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 டைப் ஆஃப் வியூஸ். டாப் அண்ட் பாட்டம், ரைட் அண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூபிக்ஸ் கியூப் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து 6 வியூஸ் இருக்கும். ஸோ 6 சைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 6 சைட்ஸ் தான் வந்து 6 வியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2D 3D ஐசோமெட்ரிக். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து 2 டைமென்ஷனல், அதை வந்து 2D அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து 2 ஆக்சிஸை வச்சுட்டு நம்ம ஒரு டிராயிங் வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது வந்து 2D அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்ன ஆக்சிஸ்னால் XYயாக இருக்கலாம், இல்லைனா YZஆக இருக்கலாம், இல்லைனா ZXஆக இருக்கலாம். ஸோ இந்த இதில் 2 ஆக்சிஸ் மட்டும் நம்ம வச்சுட்டு நம்ம ஒரு டிராயிங்கை ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது வந்து 2Dன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆட்டோகேடில் ரொட்டேட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ 2Dயில் வந்து ரொட்டேஷனல் கிடையாது. ஸோ அதே போல் வந்துட்டு இந்த 2 டைமென்ஷனல் டிராயிங்கில் வந்துட்டு நம்மளாட்டி ஒரே ஒரு வியூ மட்டும்தான் பார்க்க முடியும். ஒன்று ஃப்ரண்ட்டாக இருக்கும், இல்லைனா பேக்காக இருக்கும், இல்லைனா வந்து அந்த 6 வியூ சொன்னால அதில் ஏதாவது ஒன்றா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 3 டைமென்ஷனல். ஸோ 3 டைமென்ஷனல் அப்படிங்கிறது ஸோ 3 ஆக்சிஸை வச்சுட்டு ஒரு டிராயிங் ஆனது நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது வந்து 3 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம 3Dயை வந்து ஆட்டோகேடில் நம்மளாட்டி ஈஸியாக ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியும். அதே போல் எல்லா வியூஸும், அதாவது 6 வியூஸும் நம்மளாட்டி ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐசோமெட்ரிக். ஸோ ஐசோமெட்ரிக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம 2Dயில் வரைஞ்ச மாதிரி தான் இதுலேயே நம்ம வரைய போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு சேம் 2 ஆக்சிஸ் தான் இருக்கும். அது XYயாக இருக்கலாம், YZஆக இருக்கலாம், ZXஆக இருக்கலாம். ஸோ இந்த இதில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். ஸோ அதே போல் இது நம்மளாட்டி ரொட்டேட் பண்ண முடியாது ஆட்டோகேடில். ஸோ அப்படி நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த டிராயிங் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். இந்த இதில் வந்துட்டு நம்ம 3 வியூஸையும் பார்க்க முடியும். ஸோ அதுதான் இதில் உள்ள பெனிஃபிட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேப்பர் சைஸ். ஸோ பேப்பர் சைஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வேர்ல்டில் மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஸ்டாண்டர்டை மொத்தம் 3 டைப் ஆஃப் பிரிக்கலாம். ஒன்று வந்து யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட், நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல், நெக்ஸ்ட் வந்துட்டு நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். ஸோ மூணுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த யூனிவர்ஸில் எங்கே போனாலும் அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 டிகிரி அப்படிங்கிறது இங்கே எப்படி இருக்கோ அங்கேயும் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ 1 டிகிரிங்கிறது டிகிரியோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. 1 மீட்டர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது. ப்ளஸ் வந்துட்டு யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதான் வந்து யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நம்ம இப்போ இருக்கிற வேர்ல்டில் அமௌங் ஆல் த நேஷனுக்கு இடையில வந்துட்டு ஸ்டாண்டர்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோகிராம். ஸோ 1 கிலோகிராம்ங்கிறது நம்ம இந்தியாவில் எடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஜெர்மனியில் 1 கிலோகிராம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இதான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். ஸோ நேஷ்னல் ஸ்டாண்டர்டுங்கிறது அந்த பர்டிகுலர் நேஷ்னலுக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணுறது, அதுதான் வந்து நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காயினோட வேல்யூஸு, கோல்டோட வேல்யூஸு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த நேஷ்னலுக்குள்ளே எங்கே போனாலும் வந்து ஒரே வேல்யூ தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பேப்பர் சைஸ்க்குள்ளே வருவோம். ஸோ இந்த பேப்பர் சைஸ் அப்படிங்கிறது நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த இதில் வந்து A0லேருந்து A8 வரைக்கும் இருக்குது ஸ்டாண்டர்ட் பேப்பர் சைஸ். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் பேப்பர் சைஸில் ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் பேப்பர் சைஸ்லாம் வந்து ரைட் சைடில் இருக்கிற காலமில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து A0க்கு எடுத்துட்டோம் அப்படின்னா 1189,841. ஸோ இது வந்து இதனுடைய லென்த் அண்ட் வித் டைமென்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் இதை வந்து மெமரி பண்ணுறது. பட் ஆனால் ஈஸியான ஒரு வே இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு ஷீட் எடுத்துட்டோம், இப்போ A0 அப்படின்ற ஷீட் எடுத்துட்டோம் அப்படின்னா அது 2ஆக ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணும்போது என்ன டைமென்ஷன் வருதோ அதுதான் வந்து A1. ஸோ அதாவது 2 A1 சேர்ந்தது தான் வந்துட்டு A0 அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து ஹையரான டைமென்ஷன் 1189. ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 594.5 வரும். 0.5 வந்து நெக்லெக்ட் பண்ணிடணும். ஸோ ரிமைனிங் இருக்கிறத போட்டோம் அப்படின்னா 594,841. ஸோ இதுதான் வந்துட்டு A1ஓட சைஸு. ஸோ இது போல் தான் வந்துட்டு ரிமைனிங் இருக்கிற எல்லா பேப்பரோட சைஸும் வந்து வரும்.
ஸோ இதான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பேப்பர் சைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆட்டோகேட். ஸோ ஆட்டோகேடோட ஹிஸ்ட்ரிஸில் உள்ள ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் பிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆட்டோகேட் அப்படிங்கிறத வந்துட்டு 1982 தான் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதை வந்து ஆட்டோடெஸ்க் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. ஸோ இதை வந்து டிசைன் பண்ணது வந்து ஜான் வால்கெரி அப்படின்றவர் தான் வந்துட்டு டிசைன் பண்ணது. ஸோ இது வந்து ஒரு USA பேஸ்டு சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து இங்கிலீஷ் பேசுகிற பீப்புள்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 14 லாங்குவேஜஸில் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ஷன் வந்துட்டு இதை ரிலீஸ் பண்ணும்போது 1982 ரிலீஸ் பண்ணும்போது R1 அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணும்போது இன்ட்ராக்ட் கேட் அப்படின்றது தான் வந்துட்டு இதனோட மீனிங். ஸோ 1990 வரைக்கும் வந்துட்டு R16 வரைக்கும் இதனுடைய வேர்ஷன்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஃப்டர் 1990க்கு அப்புறம் வந்துட்டு இயர்லி பேஸ்டு 1991 ஆட்டோகேட் 1992 அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இதனுடைய ஹிஸ்ட்ரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தர் வீடியோஸில் எப்படி ஈஸியாக நம்ம ஹோமில் இருந்து வந்து ஆட்டோகேடை லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்றத நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். அதே போல் வந்து இந்த கோர்ஸினுடைய இம்பார்ட்டண்டான அப்ஜெக்டிவே வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி VIP engineers ஷுட் பிளேஸ் இன் த MNC companies as a design engineer. ஸோ அதான் வந்து மெயினான அப்ஜெக்டிவ். தேங்க்யூ ஸோ மச்.